கண்டிப்பா இந்த மாச கடைசியில கொடுத்துடுறேன்னா. நீ என்ன என் பப்பாட்டியா இல்ல என் பொண்டாட்டியா? இல்ல என் கூட ஏதாவது படுத்திருக்கியா? எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வர்றது? இப்படி சும்மா சும்மா வந்து போயிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க நீ என்ன வச்சுக்கிட்டு இருக்கதான் நினைப்பாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல, உனக்குதான் பிரச்சனை. பாத்துக்கோ. ஏன் நான் இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு தெரியும்ல, அவ இறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அந்த சோகத்துல இருந்தே நான் இன்னும் மீதல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. உன் புருஷன் என்ன கேட்டுட்டா சத்தான்? அது மட்டும் இல்லாம அவர் வாங்கின பணத்தை விட 2 மடங்கு அதிகமா வட்டி போட்டு கேட்டா நான் என்னன்னா பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நைட் நான் வருவேன். பணம் ரெடியா இருக்கணும். இல்லைன்னா உங்க வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. நான் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். இந்த பொம்பளை பிள்ளைங்க அழுதாலே நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது. சரிம்மா, அழாத விடு. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டல, நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோ. எப்பவும் எதிர்பார்க்கறதா என் கூட ஒரு நைட் இரு, அவ்வளவுதான். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? வீட்டை தான் அடகு வச்சிருக்கோம், மானத்தை அடகு வைக்கலனா. அதெல்லாம் கடன் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ வேற பாக்குறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கியா? உன்னை விடவும் மனசு இல்ல. உனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு என் கூட படு, இல்லையா என் கூட வா, தொழில இறக்கி விட்டுறேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு மார்க்கெட்ல செம்ம டிமாண்டு, நல்லா சம்பாதிக்கலாம். உன் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் தனியா இருந்தா என்ன பண்ண போற? இதுதான் என்னுடைய பழக்கம். இந்தா இத கட்டிட்டு ரெடியா, இல்லைன்னா நடு தெருவுல நிப்ப, புரிஞ்சுதா? தனியா இருக்கவே பயமா இருக்காது, பண்றதுன்னு தெரியலடா. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம். தேவியா பாரா, இது யாரு? கஸ்டமரா? உன்னை நான் சாரி மாத்த சொன்னேன், மாத்தல? யோ மனுஷனா நீ? ஒரு பொண்ணு தனியா இருந்தா என்ன பேசுவியா? யார் நீ? நீ என்கிட்ட கடன் வாங்கிருக்கியா இல்ல அவன் வாங்கிருக்காளா? நீ கேட்கறதுல நான் பதில் சொல்ல முடியாது. பரவாயில்லையே, உன் புருஷன் செத்த கொஞ்ச நாள்லயே வேற ஒருத்தனை புடிச்சிட்ட போல. என்னயா பாக்குறதுக்கு உன் பொண்ணு வயசு இருக்கும், அவங்க இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? சரியா, பணம் கொடு. அப்படி உன் காசு உனக்கு கிடைச்சிருச்சுல்ல? நான் வந்து தெரியாம கேட்கிறேன். இந்த பொண்ணுக்கு உன் பொண்ணு வயசு தானே ஆகும். உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து உன்ன மாதிரி ஒரு பொறும்பை வந்து பிரச்சனை பண்ணிட்டு பாத்துட்டு என்ன பண்ணுவ? சும்மா இருக்கியா? அவளுக்கு பாதுகாப்பா இருப்பல்ல. உன் பொண்ணுனா உனக்கு ஒரு மாதிரி, மத்தவங்க பொண்ணுனா உனக்கு வேற மாதிரி. ஒரு பொண்ணு தனியா நின்னாலும் தப்பு, தனியா வாழ்ந்தாலும் தப்பு. அவ்வளவு ஏன் அவன் என் ஃப்ரெண்டியா? வந்தோடனே எங்களே நீ தப்பா தானே பேசின? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆண்களோட கடமை. அதுவும் உன்ன மாதிரி வயசானவங்களா இருக்கிறாங்களே, அதெல்லாம் இன்னும் கொடுமையா? விடு அருண், இவங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் என்னைக்குமே பெண்களுக்கு ஆண்கள் மேல நம்பிக்கையே வராது. என்னைக்கு ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது அதை வாய்ப்பா பார்க்காம அவங்க நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்போட பாக்கணுமோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாறும். இதெல்லாம் வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு.